ஜோ பைடன் அவங்களுக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் வந்திருக்குதாட்டு சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் பார்த்து நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இது ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் வீடியோ தான். இன்றைக்கி குறிப்பாக பெண்களுக்கு மார்பக கேன்சர், கர்ப்பப்பை கேன்சர், இதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் ரொம்ப முக்கியமான காரணம் உடல் பருமன், அடி வயிற்று கொழுப்பு. அதே மாதிரி பொதுவாக கல்லீரல் கேன்சர், லிவர் கேன்சர், பித்தப்பை கேன்சர், கணையம் கேன்சர் ஆஃப் பேங்க்ரியாஸ், குடல் சம்பந்தமான கேன்சர், ப்ராஸ்டேட் கேன்சர், இதுக்கு எல்லாத்துக்குமே நிறைய காரணங்கள் இருந்தாலும் இன்றைக்கி முக்கியமான காரணம் உடல் பருமன். நம்ம உடனே வெயிட்டை குறைக்க போகிறோமா, இல்லை இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்தப்புறம் வெயிட்டை குறைக்க போகிறோமான்னு நம்ம தான் முடிவு பண்ணணும். ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன். இந்த தம்பிக்கு பாருங்கள், மொத்தம் 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 140லேருந்து 70 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடலை. இந்த தம்பி போய் நான் ரோட்டில் போய் நான் ஓடக்குன்னு சொல்லலை. நான் பண்ணது எல்லாமே பேலன்ஸ்டு டயட், விகிதம் சரியான வீட்டு உணவு முறை. உங்களுக்கு வெயிட்டை குறைக்கிறதுக்கு ஏதாவது உதவி தேவை இருந்தால் இந்த நம்பரில் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி அடி வயிற்று கொழுப்பு இருக்கக்கூடியவங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த அல்ட்ராசவுண்ட் அப்டாமன் ஸ்கேன் சொல்லிட்டு இந்த டெஸ்ட்டை நீங்கள் கண்டிப்பாக எடுத்து பாருங்கள். குறிப்பாக இந்த மாதிரி அடி வயிற்று கொழுப்பு இருக்கக்கூடியவங்க எடுத்தீங்க அப்படின்னா லிவர் பிரச்சனைகள், பித்தப்பையில் பிரச்சனை, கர்ப்பப்பையில் ஏதாவது ப்ராப்ளம், குடல் ப்ராஸ்டேட்டில் ஏதாவது பிரச்சனை, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தால் முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். அதனால் இந்த மாதிரி அடி வயிற்று கொழுப்பு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணாலே இந்த மாதிரி நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெசேஜ். அல்ட்ராசவுண்ட் அப்டாமன் ஸ்கேன். சரி, எழுதி எடுத்துக்கிடுங்க. இந்த மாதிரி அடி வயிற்று கொழுப்பு இருக்கணும்னா நம்ம செய்ய வேண்டியது வெயிட்டை குறைக்கணும். ஸோ நம்ம பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி வெயிட்டை குறைச்சிட்டோம்னா நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எதை மறந்துடாதுங்க, கேன்சர் வர்றதற்கு இந்த மாதிரி அடி வயிற்று கொழுப்பு ரொம்ப ரிஸ்க்குன்னு மறந்துடாதுங்க. மறக்காமல் இந்த முக்கியமான அவேர்னஸ் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கிடுங்க. இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறமா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது பொறுமையாக போட்டு கேளுங்க. நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு கரெக்டாக புரியும். எல்லாத்த விடைக்கும் எது பெஸ்ட் அப்படின்னா வெயிட்டை குறைச்சிறது அதை விடைக்கு நல்லது. மற்றபடி ஸ்கேன் எடுத்து பார்க்குறது நல்லது தான். பட் இதை விடைக்கும் வெயிட்டை குறைச்சிட்டு ஸ்கேன் எடுத்தீங்கன்னு வைங்களேன், ஒன்றுமே இருக்காது. அதில் முக்கியமான அவேர்னஸ் வீடியோ. உங்களுக்கு இன்னும் ரொம்ப டீட்டெயில் ஏதாவது டவுட்ஸ் கிளியர் பண்ணணுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் எஸ்ன்னு ஒரு வேர்டை டைப் பண்ணி அனுப்புங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். மறக்காமல் வீடியோ என்ன பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா?